Bismillah Rahman Rahim. Assalamu alaikum rahmatullahi barakatuh. Allahumma salli wa sallim ala Muhammad. In Islam, நம்ம ப்ராஃபெட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டாய்லெட் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கத்து கொடுத்துட்டு போறாங்க. அதுல நம்பர் 1 பிஸ்மில்லா சொல்லிட்டு உள்ள போகணும். யாரு பிஸ்மில்லா சொல்லிட்டு உள்ள போறாங்களோ டாய்லெட்ல இருக்கிற கெட்ட ஜின்கள் வெளியே போயிடுவாங்க. அதன் மூலியமாக என்னுடைய பிரைவேட் ஸ்பாட்டை ஜின்கள் பார்க்க மாட்டாங்க. நான் உள்ள போறதுக்கு அப்போ நான் லெஃப்ட் லெக் அதாவது என்னோட இடது காலை வச்சு உள்ள போகணும். உள்ள போனதுக்கு அப்புறம் துவா சொல்லணும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுப்ஸி வல் ஹபாயிஸி. உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம யார்கிட்டையும் பேசக்கூடாது. நம்ம ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல டாய்லெட் போறப்போ ஒரு சஹாபி அவங்கள்ட்ட பேசியிருக்காங்க. ஆனா நம்ம ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு எந்த ரிப்ளையுமே கொடுக்கல. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த சஹாபிட்ட சொன்னாங்க, எல்லாத்துட்டையும் சொன்னாங்க, நான் டாய்லெட் போல இருக்கிற கண்டிஷன் யாராவது அந்த இருக்குன்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணி மாதிரி தெரிஞ்சுன்னா எங்கிட்ட யாரும் பேசாதீங்க. ஸோ நம்ம டாய்லெட் இருக்கிறப்போ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும், யார்கிட்டையும் பேசக்கூடாது. இப்ப இருக்க வேர்ல்டு வைட்ல நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்னஸ், நமக்கு இருக்கிற மிகப்பெரிய வியாதி, ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் 75% பீப்புள் தே ஆர் யூசிங் மொபைல் போன் இந்த டாய்லெட். மொபைல் போன் நம்ம டாய்லெட்ல யூஸ் பண்றக்கூடிய வியாதி எல்லாத்துக்கும் வந்துருச்சு. ஸோ நம்ம அதுல இருந்து அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் பொசிஷன்ல நம்ம நின்றுட்டு யூரினோ டாய்லெட்டோ போகக்கூடாது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன ஆயிடுது, நம்மளோட உடம்புலயோ நம்ம ட்ரெஸ்லயோ தெரியாம பட்டுச்சுன்னா நம்ம அதை ஒழுங்கான வாஷ் பண்ணலன்னா என்னோட ஒசு அக்செப்ட் ஆகாது. ஒசு அக்செப்ட் ஆகுதுன்னா என்னோட ப்ரேயர் அக்செப்ட் ஆகுது. யாரு என்னுடைய பாடியோ கிளாத்லயோ பட்டதுக்கு அப்புறம் சரியான வாஷ் பண்ணலையோ இதன் காரணமாக கபூர்ல வேதனை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்டான திங் நம்ம மதர் ஆயிஷா ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க, நம்ம ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம லைஃப் டைம்ல நின்றுக்கிட்டு ஸ்டாண்டிங் பொசிஷன்ல யூரின் போனதே கிடையாது. ஸோ நம்மளும் அதையவே ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும் வாஷ் பண்றதுக்கு. ரைட் ஹேண்ட் எக்காரணத்தை கொண்டு நம்ம வாஷ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. மூணு டைப் இருக்கு நம்ம வாஷ் பண்றதுக்கு. சில ஊர்களில் யூகே யூஎஸ் கண்ட்ரில அங்க வாட்டர் கிடையாது, ஒன்லி டாய்லெட் பேப்பர். இந்த மாதிரி சூழ்நிலை நான் டாய்லெட் பேப்பரை கொண்டு 3 times or 5 times என்னன்னா வாஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு அனுமதி இருக்கு இஸ்லாத்துல. அதுக்கப்புறம் நம்ம தொழுகும் கூட அனுமதி இருக்கு. ரெண்டாவது டைப் வாட்டர்ல வாஷ் பண்ணலாம். மூணாவது வாட்டர் பிளஸ் டாய்லெட் பேப்பர் யூஸ் பண்ணுறதுக்கு இஸ்லாத்தில் அலோடு இருக்குது. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம லெஃப்ட் லெக் வச்சுட்டு குஃப்ரானுக்கான்னு சொல்லிட்டு நம்ம துவா சொல்லணும். உள்ளே இருக்கிறப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும். என்னோட ஃபேஸோ என்னோட பாடியோ கிப்லாவை நோக்கி இருக்கக்கூடாது. வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம சரியான முறையில் வாஷ் பண்ணணும். இன்னும் இஸ்லாம் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ரிவார்டு. நம்ம ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையில் சாப்பாடு ரிவார்டு, நம்ம ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையில் டாய்லெட் போறான ரிவார்டு. நம்ம ஒவ்வொரு விஷயமும் செய்யறது மூலியமாக எனக்கு ரிவார்ட்ஸ், எனக்கு நன்மை தான் கிடைக்கும். ஸோ நம்ம ஒவ்வொருத்தவங்க நீயத்தப்போம் என்னோட ஃபுல் லைஃப் டைம்ல யாரெல்லாம் நம்ம துவா செய்யறோம், நான் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா தரிகாவோட வாழணும்னு சொல்லிட்டு நம்ம துவா செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.